கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைக்காவது நீங்கள் பயணிக்கிற பேருந்திலிருந்து பாதியிலேயே பேருந்தை நிறுத்தி உங்களை இறக்கிவிட்டதுண்டா? என்றைக்காவது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் தண்ணீர் பருகும் போது உங்களுடைய குவளையை பிடுங்கி உங்களை வெளியே அனுப்பியதுண்டா? என்றைக்காவது நீங்கள் பணி அமர்த்தப்படுகிற இடத்தில் உங்களின் சாதி பெயரை சொல்லி உங்களுக்கென்று தனி இடம் ஒதுக்கியதுண்டா? என்றைக்காவது நீங்கள் வீதியில் நடக்கும் போதே உங்களை விரட்டடித்ததுண்டா? என்றைக்காவது பொது கிணற்றிலோ அல்லது பொது குளத்திலோ தாகத்தோடு நீர் அருந்த செல்கிற போது குரங்கும் மாடும் கழுதையும் பன்றியும் அனுமதிக்கப்படுகிற குளத்தில் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுண்டா? இந்த கொடுமைகளை எல்லாம் சந்தித்து களத்திலே நின்று போராடிய தலைவர்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அவரை பற்றிய நினைவுகள் தான் இந்த காணொளி. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். இந்திய சமூகம் என்பது ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஜாதி என்பது வர்ணத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலமாக இந்தியாவில் வருணம், மனு, ஜாதி, ஜாதிய கட்டமைப்பு, தீண்டாமை, ஜாதி ஆதிக்கம் இவை யாவும் செலுத்தி உளவியலாக இந்திய மக்களை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த வர்ணாசிரம கோட்பாடு என்றால் அது மிகையல்ல. இந்த வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு எதிராக புத்தர் இந்த மண்ணிலே பேசினார். புத்தர் இந்த மண்ணிலே ஒரு களம் அமைத்தார். புத்தருக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மிக கூர்மையாக இந்த ஜாதிய கோட்பாட்டை ஜாதிய சேற்றில் இருந்தே மீண்டு கல்வியின் மூலமாக அதிகாரத்தை அடைந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் பிறந்த ஒரு மனிதர், ஜாதிய அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனிதர் 32 பட்ட படிப்புகளை பயின்று பட்டம் பெற்றிருக்கிறார் என்றால் இன்றைக்கும் அது நம்ப முடியாத, நிகழ்த்த முடியாத ஒரு சாதனை. ஆனால் அதை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். அவர்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். குறிப்பாக இந்தியாவில் உள்ள பெண்களுடைய நிலைமை என்ன? 1951ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கும்போது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வர வேண்டும் என்கிற சட்டத்தை முன்மொழிந்தார், கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன? இந்தியாவில் சொத்துரிமை ஆணுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரம் ஒருபோதும் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக வாரிசு அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் தகப்பனுக்கு பிறக்கிற மகன், மகள் என்று இருவர் இருந்தால் மகனுக்கு தகப்பன் வழி சொத்து போய் சேரும். ஆனால் மகளுக்கு அந்த சொத்து சேர முடியாத நிலைமைதான் இந்தியாவில் இருந்தது. இதைதான் இந்து சட்டம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இந்து திருத்த சட்டத்தை முன்மொழிந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். காரணம், பிறப்பின் அடிப்படையால் சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி என்கிற சொல்லாடலை புத்தரிடமிருந்து எடுத்து அரசியல் சட்டத்தில் கையாண்டதாக அண்ணல் அம்பேத்கரே பல இடங்களில் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அந்த வகையில் சமத்துவம் மறுக்கப்படுகிறது பெண்களுக்கு. எதன் அடிப்படையில்? பிறப்பின் அடிப்படையில். பிறப்பால் பெண்ணாக பிறந்தோம் என்கிற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக பெண் ஆணுக்கு கீழானவன் என்கிற ஒரு உளவியல் கோட்பாட்டை இந்த சமூகம் எடுத்து இயம்புகிறது. ஆணும் அந்த நம்பிக்கையில் தீவிரமாக இருக்கிறான். அடக்குமுறையை பெண்ணை நோக்கி ஏவுகிறான். பெண்ணும் அரசனுடைய அல்லது எஜமானுடைய கட்டளையை ஏற்று நடக்கும் பணியாளராக, ஏன் ஒரு விலங்காக இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நிலை இன்றும் முழுமையாக மாறவில்லை. நாம் பல காட்சிகளை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கே இப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் இந்த காணொளியின் வாயிலாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு நிலையை ஏற்படுத்தியது இந்த மண். இளம் விதவைகளை உருவாக்கியது இந்த மண். பெண் குழந்தைகளுக்கான திருமணம், இளம் விதவைகளை உற்பத்தி பண்ண இந்த நாட்டில் பெண்களுக்கு எடுக்கப்பட்ட, இழைக்கப்பட்ட கொடுமைகளை எதிர்த்து களம் கண்டு பேசிய புரட்சியாளராக திகழ்ந்தார் அண்ணல் அம்பேத்கர். அவர் கொண்டு வந்த முயன்ற அந்த சட்டம் அன்று நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் பிறகு 1989ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சம உரிமை சொத்தில் என்கிற சட்டத்தை
இந்த மண் சமூக நீதி மண் கொண்டு வந்ததென்றால் பெண்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டிய நினைவை இந்த நாளில் நாம் எடுத்துரைக்க வேண்டும். தொழிலாளர் நலன் ஒரு பணியில் அமர்த்தப்படும் பொழுதே தொழிலாளருடைய ஊதியம் என்ன? ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஊதியம் பெற வேண்டும். பணியில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும். 8 மணி நேரம் வேலையே நம்முடைய உரிமை. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று ஒரு மனித நாளை வகுத்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதற்கான உரிமையை பெற்று தந்தார். ஒவ்வொரு தொழிலாளரும் தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. தொழிற்சங்கம் அமைத்து தனக்கான உரிமையை முதலாளிகளை எதிர்த்து கட்டமைத்து பெற வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. தொழிற்சங்கங்களாக நிற்கக்கூடாது. அது ஒரு அரசியல் கட்சியாக, தொழிலாளர் நலன் அரசியல் கட்சியாக, முற்போக்கான அரசியல் கட்சியாக, சுயநலமில்லாத அரசியல் கட்சியாக திகழ வேண்டும் என்று பேசியவர், இயம்பியவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததின் வாயிலாகத்தான் நானும் இந்த காணொளியை பார்க்கிற நீங்களும் கூட 8 மணி நேரம் வேலைதான் நமக்கான உரிமை என்பதை உறக்க பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணமானவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். 8 மணி நேரத்திற்கு பிறகு வேலை செய்தார். ஓவர் டைம் என்கிற அந்த வேலை நேரத்தில் உங்களுக்கான ஊதியம் கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டும், கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இந்த உரிமையையும் நமக்கு கொடுத்தவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதே வேளையில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு கவசம், பெரும் நிறுவனங்களில் தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி பேசியவர் இந்தியாவில் ஒரு ஒப்பற்ற தலைவர் என்றால் அவர்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். பாதுகாப்பு கவசமானாலும் சரி, தலைக்கவசம் ஆனாலும் சரி, கையுறை ஆனாலும் சரி, காலுக்கு நீங்கள் போடுகிற சேஃப்டி ஷூ ஆனாலும் சரி, இதற்கெல்லாம் உரிமையை வித்திட்டவர். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற GSI மருத்துவ காப்பீடு, PF ப்ராஃபிட் ஃபண்ட், இதற்கான விதையை விதைத்தவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இந்த சிந்தனைக்கு ஊற்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். தொழிலாளர் நலனை பற்றி இந்த மண்ணிலே பேசி தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவரில் அவருடைய பங்கு அளப்பரிய பங்கு. இடஒதுக்கீடு, இந்தியாவின் பார்ப்பனியத்தின் தலையில் இடியை இறக்கியது இடஒதுக்கீடு. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில், வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தில் இந்த மக்களுக்கு உரிமையை பெற எந்த ஜாதியின் அடிப்படையில் இவர்களுக்கு உரிமை பறிக்கப்பட்டதோ அந்த ஜாதியின் அடிப்படையில் அவர்களுக்கு கல்வி, அந்த ஜாதியின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த ஜாதியின் அடிப்படையில் அவர்களுக்கு சமூக வாய்ப்பு, ஏன் அரசியலிலும் கூட எந்த ஜாதியை வைத்து அடக்கி ஒடுக்கினீர்களோ அந்த ஜாதியின் படியில் அவரவருக்கு உரிய இடஒதுக்கீடை வழங்கிய பெரும் பணியை செய்து காட்டியவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். குறிப்பாக ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டது, அரிசன் என்கிற சொல் இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்பட்டது காந்தி அவர்களால். அது மிக கடுமையாக எதிர்த்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அரிசன் என்ற சொல்லுக்கு குஜராத்தை சார்ந்த ஒரு நாவல் ஆசிரியர் நர்சிங் மேதா அவர்கள் அரிசன் என்றால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கோவில்களிலே விடப்படுகிற பெண்கள், அதாவது தேவதாசி பெண்கள், அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், ஜமீன்தார்கள் தர்மகர்த்தா முறையில் அவர்களோடு பழகி, குறிப்பாக அவர்களோடு மிக உடலுறவு கொள்ளும் அளவில் பழகி, அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு யார் தகப்பன் என்று தெரியாது. அப்படி தெரியாத அந்த தேவதாசிக்கு பிறக்கிற அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தையை கடவுள் குழந்தை, அதாவது பல தகப்பனுக்கு பிறந்த குழந்தை கடவுள் குழந்தை. அந்த கடவுள் குழந்தைக்கு வைத்த பெயர்தான் அரிசன், ஹரியின் குழந்தை என்று. இந்த நிலையை மிக கடுமையாக எதிர்த்து, இது இப்படி உருவாக்கப்பட்டதல்ல, ஜாதி இந்துக்களால் தீண்டப்படாத மக்களாக இருக்கக்கூடிய தீண்டப்படாதோர் என்கிற சொல்லே மிக சரியான சொல் என்று தீண்டப்படாதோர் என்கிற சொல்லை முன்னின்று கொண்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கிட்டத்தட்ட அண்ணல் அம்பேத்கரால் எழுதப்பட்டு பிரசித்தி பெற்ற புத்தகங்கள், கொண்டாடப்பட வேண்டிய புத்தகங்கள், நாம் வாசிக்கப்பட வேண்டிய முக்கிய புத்தகங்களாக பார்க்கப்படுவது நான் ஏன் இந்துவாக சாக மாட்டேன், இந்தியாவில் ஜாதி அமைப்பு முறை, இந்தியாவில் இந்து மத தத்துவம், புத்தரும் அவர்தன் தம்மமும். இந்த நாளில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை நினைவில் கொள்வோம். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை சற்று நினைத்தாவது பார்ப்போம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily.